பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். பலவிதமான தந்திரசாலிகள், தந்திரக்காரர்கள் ஒருவேளை நம்முடைய அலுவலகத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலிலே தந்திரக்காரர்கள் பலர் எழும்பி தந்திரமாய் நம்முடைய தொழிலை, நம்முடைய ஆசீர்வாதத்தை முடக்க நினைக்கிற அப்படிப்பட்ட தந்திரக்காரர்களுடைய செயல்களை, அவருடைய காரியங்களை ஆண்டவர் அபத்தமாக்குகிறார், அவருடைய நினைவுகளை அபத்தமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, ஒருவேளை அப்படிப்பட்ட தந்திரக்காரர்களுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டு ஒருவேளை எப்படி இதிலிருந்து விடுதலை பெற முடியலையே அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவர்களுடைய செயல்கள், அவருடைய காரியங்கள், அவர்களுடைய உபாயங்கள், அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் நான் அபத்தமாக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். உங்கள் கையின் காரியங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவரை தந்திரக்காரர்களுடைய ஆண்டவரை உபாயங்களை ஆண்டவரை நீர் அபத்தமாக்கும்படி நான் ஜெபிக்கிறையா. நம்முடைய வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். எப்படியாவது தும்மலை